Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6th ஓட 8th chapter playing with constructionsல exercise number 8.3 பண்ண போறோம். இப்போ நமக்கு 8.3ல பாத்தீங்கன்னா constructing squares and rectangles கொடுத்திருக்காங்க. அதாவது squares and rectangles வந்து எப்படி construct பண்றதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. And இங்க வந்து நமக்கு two method கொடுத்திருக்காங்க. Method 1 அதாவது நமக்கு protractor plus scale வச்சு பண்றது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அது ரெண்டு மெத்தடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் வந்து PQRS 6 சென்டிமீட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து நான் இது ரெண்டு டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் 6 சென்டிமீட்டர் லைன் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் நேம் பார்த்தீங்கன்னா P and Q 6 சென்டிமீட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி 90 டிகிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 90 டிகிரி வந்து ஸ்ட்ரைட்டாக நான் மார்க் பண்ணிட்டேன். சேம் வே இங்கே பி பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 90 டிகிரி மார்க் பண்ணணும். நான் இந்த டாட்டை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த பாயிண்ட்டை நான் பியோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அகைன் என்ன பண்ணுறேன், பியிலேருந்து ஒரு 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறேன். இங்கே வருது. அண்ட் அகைன் கியூலேருந்து 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறேன். எனக்கு பாயிண்ட் இங்கே வருது. இப்போ நான் இந்த ரெண்டு டாட்டை, இது ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டாட்டை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுவும் எனக்கு 6 சென்டிமீட்டர் காட்டுது. அப்போ PQRS 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இங்கே நாலா பக்கமும் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அப்போ நம்ம 8.2ல படிச்சோம் இல்லையா, when you have straight line that forms 90 degree. அப்போ எனக்கு இந்த ஆங்கிள் 90 டிகிரி வரும், இந்த சிம்பிளா 90 டிகிரி அர்த்தம். அண்ட் இதுவும் 90 டிகிரி. 90 டிகிரி நம்ம இதை சிம்பிள் போட்டாலே போதும். அண்ட் இங்கே 90 டிகிரி அண்ட் இங்கே 90 டிகிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் P ஈக்குவல் டு ஆங்கிள் Q ஈக்குவல் டு ஆங்கிள் R ஈக்குவல் டு ஆங்கிள் S ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ வந்து எனக்கு ஆங்கிள் P, ஆங்கிள் Q, ஆங்கிள் R, ஆங்கிள் S ஈக்குவல் டு 90 டிகிரி வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் PQ ஈக்குவல் டு QR equal to RS equal to SP equal to 6 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ நம்ம இந்த ரெண்டு டூல் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா காம்பஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ சேம் ஸ்கொயர் நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் 6 சென்டிமீட்டர் லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைன். அண்ட் இப்போ அகைன் நான் இந்த ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் லைன் மார்க் பண்ணிக்கிறேன் 90 டிகிரிக்கு. 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் டினோட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பிலேருந்து நான் ஸ்ட்ரெயிட் 90 டிகிரி மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம காம்பஸ் எடுத்துக்கலாம். காம்பஸ் யூஸ் பண்ணும் போது இந்த ரெண்டு டிப்பும் வந்து பேஸில் டச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டச் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பென்சில் டைட் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேலில் வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஸ்கேலில் வந்து 6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஃப்ரம் கியூலேருந்து நான் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். அண்ட் சேம் வே ஃப்ரம் பி பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ லைட்டாக வரைஞ்சாலே போதும், நீங்கள் ரொம்ப டார்க்காலாம் வரைய தேவையில்லை. இப்போ 90 டிகிரி மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, சேம் வே இங்கே வந்து பெர்பெண்டிகுலர் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, மிட் பாயிண்ட் தட் கம்ஸ் 6 சென்டிமீட்டர். இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் சைட்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர் வரும். ஸோ இது 6 சென்டிமீட்டர் இருக்கு. இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா PQ, திஸ் இஸ் R, இது வந்து S. அண்ட் இங்கேயும் வந்து நமக்கு 6 வரும். மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ வி காட் 6 சென்டிமீட்டர் ஹியர். And again PSO 6 centimeter varum. S or SP 6 centimeter. So இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் நமக்கு ஸ்கொயர் கிடைச்சிருச்சு.
அண்ட் இங்கே வந்து we got 90 degree angle, all angle equal to 90 degree வரும். ஸோ இதே மெத்தட் தான், ஆங்கிள் P, ஆங்கிள் Q, ஆங்கிள் R, ஆங்கிள் S equal to 90 degree. அதே மாதிரி லைன் சைஸ்ல பார்த்தீங்கன்னா PQ equal to QR, QR equal to RS, RS equal to SP, which is 6 centimeter. ஓகேங்களா? So now we construct a square using protractor and ruler, and also protractor, ruler and compass. இப்போ 8.3ல first sum, draw a rectangle with sides of length 4 cm and 6 cm. After drawing, check if it satisfies both the rectangle properties. இப்போ நம்ம rectangle கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இந்த மெஷர்மெண்ட்க்கு. ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க ஆல்வேஸ் வந்து டயக்ராம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் இமேஜ் போடுறது பெட்டர். ஏன்னா நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம்ன்றத பார்த்தீங்கன்னா நம்ம ரஃப் இமேஜை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். 6 சென்டிமீட்டர் நான் லைன் ஒரு மார்க் பண்ணிட்டு ஏபி. இப்போ நான் ஏபி லைன் 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐ டேக் ப்ரொட்ராக்டர், பெர்பெண்டிகுலர் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் வே இங்கே நான் பெர்பெண்டிகுலர் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த லைனை வந்து ரஃபாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். சேம் வே இந்த ஏவும் இந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து பாயிண்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் காம்பஸ்ல பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். நமக்கு பிரெத் வேணும் இல்லையா, அதுக்காக. Now I mark an arc here. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிலேருந்து ஒரு ஆர்க் நான் மார்க் பண்ணுறேன் அண்ட் ஏலேருந்து ஒரு ஆர்க் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் வந்துருச்சு. இந்த பாயிண்ட் வந்து நான் சி அண்ட் டியை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இருக்கு. இப்போ நமக்கு பிசி 4 சென்டிமீட்டர் அண்ட் ஏடி 4 சென்டிமீட்டர் அண்ட் டிசி 6 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து 90 டிகிரி வரும். இது 90 டிகிரி, இது 90 டிகிரி ஆங்கிள், திஸ் ஆல்சோ 90 டிகிரி, இது 90 டிகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு சிடி, பிசி ஈக்குவல் டு ஏடி. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏடி ஈக்குவல் டு டிசி அண்ட் பிசி ஈக்குவல் டு ஏடி. அதே மாதிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் டி, விச் இஸ் 90 டிகிரி. இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா செக் இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் போத் ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைட் ஈக்குவலாக இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து எல்லா ஆங்கிள்ஸுமே 90 டிகிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் ஈக்குவலாக இருக்கு அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் 90 டிகிரி இருக்கு. ஸோ இட் சாட்டிஸ்ஃபை தி ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி. Second sum, draw a rectangle of sides 2 cm and 10 cm. After drawing, check if it satisfies both the rectangle properties. So இதுக்கும் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் draw பண்ணனும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேமா இருக்கான்னு செக் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்கும் ஒரு ரஃப் டயக்ராம் நான் இப்போ ட்ரா பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரஃப் டயக்ராம் வில் பி லைக் திஸ். ஏன்னா நமக்கு பிரெத் கம்மியாக கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ லென்த் அதிகமாக இருக்கு, பிரெத் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரஃப் டயக்ராம். இது வந்து 10 சென்டிமீட்டர், இது வந்து 2 சென்டிமீட்டர். நான் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு லைன் செக்மெண்ட் ஆஃப் 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன், மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேமிங் வந்து நம்மளே கொடுத்துக்கலாம். நான் டிஃப்ரெண்ட்காக பிக்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி கொடுத்துருந்தோம், இது வந்து பிக்யூ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பெர்பெண்டிகுலர் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். கியூ பாயிண்ட்லேருந்து ஒரு 2 டிகிரி மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் வே பிலேருந்து நான் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வருது. இப்போ நான் இந்த பெர்பெண்டிகுலர் லைன் பாயிண்ட் பண்ணோம் இல்லையா, அதுவும் பியும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் வே இந்த பாயிண்ட்டும் கியூவும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் நவ் காம்பஸ் நான் எடுத்துக்கிறேன். காம்பஸில் வந்து பிரெத் நான் மார்க் பண்ணோம் 2 சென்டிமீட்டருக்கு. இப்போ நான் காம்பஸில் பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சென்டிமீட்டர் இஸ் ஹியர். இப்போ ஃப்ரம் கியூ ஐ மார்க் 2 சென்டிமீட்டர். சேம் வே ஃப்ரம் பி ஐ மார்க் 2 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் 10 சென்டிமீட்டர் லைன் வந்தது. இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நவ்
I name this PQ, R and S. இப்போ PQ 10 சென்டிமீட்டர்னா RS வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ QR 2 சென்டிமீட்டர்னா PSO 2 சென்டிமீட்டர் வரும். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸை நம்ம அரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டயக்ராம் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம் அண்ட் இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக இருக்கா செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்குலர் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஆப்போசிட் சைட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PQ ஈக்குவல் டு RS ஈக்குவல் டு எத்தனை 10 சென்டிமீட்டர். ஆப்போசிட் சைட் ஈக்குவலாக இருக்கு. அண்ட் இந்த சைட் பார்க்கலாம், PS ஈக்குவல் டு QR ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கு. அப்போ இந்த ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கு. இப்போ நமக்கு ஆங்கிள் இது 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது, இது 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது, இது 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது, இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. Angle P equal to angle Q equal to angle R equal to angle S equal to 90 degree. So all angles we got 90 degree here. So it satisfies the rectangle properties. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா S ன்னு கூட போட்டுக்கலாம் கொஸ்டின்ஸ்ல. இப்போ third question, is it possible to construct a four-sided figure in which all the angles are equal to 90 degree but opposite sides are not equal? இப்போ நமக்கு ஒரு 4-side figure construct பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆங்கிள் 90 டிகிரி வரணும், ஆனால் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் கொடுக்கல, ஸோ நம்மளே ஒரு ரஃபாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு ஃபிகர் 4 சைடு எடுத்துக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 6 சென்டிமீட்டர் அண்ட் இந்த ஒரு சைடு வந்து 2 சென்டிமீட்டர் அண்ட் இந்த ஒரு சைடு வந்து 4 சென்டிமீட்டர். நான் இது வந்து மெஷர்மெண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா ABCD எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த மெஷர்மெண்ட் கொடுக்கல, எவ்வளோ வருதுன்னு தெரியல. நம்ம வந்து எக்ஸாக்டாக ஃபிகர் ட்ரா பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 6 சென்டிமீட்டர் ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிறேன், AB மார்க் பண்ணிக்கிறேன் 6 சென்டிமீட்டர். எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் பிலையும் வந்து சேம் நான் ஒரு 90 டிகிரிக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த பெர்பெண்டிகுலர் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனையும் பியும் கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா A அண்ட் திஸ் பெர்பெண்டிகுலர் மார்க் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் காம்பஸில் 2 சென்டிமீட்டர் மெஷர் எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரம் B ஐ மேக் அன் ஆர்க் ஹியர். அண்ட் இப்போ வந்து AD வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ நான் 4 சென்டிமீட்டர் மெஷர் எடுத்துக்கிறேன் காம்பஸில். அண்ட் இப்போ நான் ஏலேருந்து 4 சென்டிமீட்டர் ஆர்க் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு இது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 0 வச்சிருக்கேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6.4 வருது, 6.4 சென்டிமீட்டர். இங்கேயும் 6.4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ AB, C அண்ட் D. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கிடைச்ச ஃபிகர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு எல்லா சைட்ஸும் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ இது 2 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். இப்போ இந்த சைஸ் வந்து AB நாட் ஈக்குவல் டு BC, அதே மாதிரி BC நாட் ஈக்குவல் டு AD. ஓகே, சைஸ் நாட் ஈக்குவல். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் பார்க்கலாம். இது 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது, இது 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஆங்கிள் A equal to angle B equal to 90 degree. அதே angle C and angle B not equal to 90 degree. இப்போ ஒரு ஃபிகர்ல வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுன்னா அதோட பேஸ் லைன் அண்ட் ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி L ஷேப்ல இருக்கணும் ஆல் சைட்ஸ். அப்போ தட் ஃபார்ம் 90 டிகிரி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து B வந்து L ஷேப்ல இருக்கா, அதே மாதிரி A வந்து L ஷேப்ல இருக்கு. B வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு, இங்கே வந்து நமக்கு இந்த லைன் ஃபார்ம் ஆகல. அது சியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைடு தான் ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, இந்த சைடு நமக்கு பேஸ் லைன் ஃபார்ம் ஆகல. அப்போ B and C will not form 90 degree. ஸோ நமக்கு இந்த ஷேப்ல இருந்தால் மட்டும்தான், L ஷேப்ல இருந்தால் மட்டும்தான் 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் கொஞ்சம் ஷேப் மாறணும், 90 டிகிரி ஃபார்ம் ஆகாது. The figure ABCD not satisfy the rectangle properties.